கொண்டார்கள். ஆனால் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வார்ல 25 லட்சம் பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ரியல் தகவல். ஸோ இதெல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல நம்ம ஒரு கன்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது, அப்போ வந்து சென்னையில வந்து அ ஜப்பான் வந்து பாம் போடுறதுக்கான சமயத்தில், அந்த ஒரு 6 மாத காலம் கொடூரமான நரகமா இருந்தது அப்படிங்கிறத பத்தி, நான் என்னுடைய நண்பர்கள் 2 பேர், அவரு ஸ்ரீ கணேஷ் அப்படின்னு லண்டன்ல இருக்காரு. இன்னொருத்தர் ஜெயராஜ்ன்னு சொல்லி பெங்களூர்ல. 3 பேருமா அந்த தகவல்களை எடுக்க ஆரம்பிக்கும்போது அவ்வளவு கிடைச்சது. அதாவது கிட்டத்தட்ட சென்னைய விட்டு ஒரு 5,00,000 பேர் வெளியில போயிடுறாங்க. 70% சென்னையே காலியாக இருக்கு. மீதி இருக்கவங்களும் வந்து அந்த வேர்ல்டு வார் அப்ப வந்து குழியில் பதுங்குறதுக்கோ, அல்லது சிக்னல் வந்தா என்ன பண்ணணும்லாம் போலீஸ் சொல்லிக் குடுக்குறாங்க. எந்த கவர்ன்மெண்ட் ஆஃபீஸும் கிடையாது. அண்ட் வந்து ரேஷன் ஆர் காய்கறி இது எல்லாமே வந்து ஓப்பன் கிரவுண்ட்ல வச்சு வியாபாரம் பண்ற மாதிரியான அந்த அளவுக்கு அதுல வந்து டிஃபிகல்டீஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு மாரி அனலைஸ் பண்ணிட்டு, இத பண்ணலாம் அப்படிங்கும்போது, அந்த சமயத்தில் இருந்த போட் வந்து துடுப்பு போட். அது 80களுக்கு பிறகே நம்ம வந்து துடுப்பு போட் கிடையாது. ஸோ அந்த போட்ட வந்து சந்தானம் சார் தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. எல்லா இடத்துலயும் தேடி கடைசியில கேரளால வந்து வல்லம் போட்டுன்றது கிடைச்சது. அதுவுமே பின்பக்கம் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியிருந்தது. அப்புறம் ராமேஸ்வரத்தில ஒரு போட் இது 2யும் சேர்த்து அந்த போட் வந்து பண்ணோம். அ என்னன்னா, எனக்கு எழுதும்போது நல்லா இருந்தது. அது ஒரு 10 பேர் உள்ள உட்கார்ந்தாலுமே. பட் எடுக்கும்போது தான் வந்து என்னை விட ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நெருக்கி நெருக்கி உள்ள உட்காந்துருவாங்க. அவங்களால அசையக்கூட முடியாது. அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஷூட் பண்ணலாம்னு கடல் தேடி கிட்டத்தட்ட தமிழ்நாடோட எல்லா கரைகளுக்கும் போனோம். ஃபைனலா வந்து எங்களுக்கு திருச்செந்தூர் பக்கத்துல உவரி அப்படின்ற இடம் வந்து ரொம்ப மேட்ச் ஆச்சு. ஸோ அந்த இடத்தில் கடைசியா எங்களுடைய ஷூட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ ஷூட்டிங் வந்து நான் முதல்ல டேபிள்ல எதிர்பார்த்த மாரியே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அ அதாவது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, அ நம்ம வந்து ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணியிருக்கோம், மவுண்டன்ல ஷூட் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே வந்து ஒரு கட்டத்திற்கு பின்னால் செட்டில் ஆயிருவோம். அங்க பூச்சி பட்டம் இருக்கும் அல்லது அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டா செட்டில் ஆயிருவோம். அல்லது மலைக்கு ஏறுறதா இருந்தால் கூட ஏறும்போது கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஆனால் கடல்ல வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். எதையுமே தீர்மானிக்க முடியாது. மாதேஷ் வந்து ஒரு ஷாட் வப்பாரு. அது எடுக்கிறதுக்குள்ள ஆர்டிஸ்ட் மேல போயிருவாங்க. அவ்வளவு வேவ் போயிட்டு இருக்கும். எங்களுக்கும் கடலுக்குமான ஒரு ரிதம் பிடிபடுறதுக்கே ஒரு 3, 4 நாள் ஆச்சு. அண்ட் வந்து எங்களுக்கு வந்து சில போர்ஷன வந்து கரைய ஒட்டி கூட எடுப்போம். சில போர்ஷன உள்ள கொண்டு போய் எடுப்போம். ஆர்டிஸ்ட்டுக்கு சில பேருக்கு நீச்சல் தெரியாது. எங்களுடைய மீனவர்களை வந்து சுத்தி நீந்த வச்சிருப்போம். அவங்களுக்கெல்லாம் தண்ணிக்குள்ளேயே இருந்து கை, கால்லாம் கூட வெளுப்பாயிரும். நெறைய நேரங்கள்ல எக்யூப்மென்ட்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. இந்த மாதிரியான இது இல்ல. ஸோ ஒரு கட்டத்தில் டெக்னிக்கலி எங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ளா இல்ல. ஏன்னா, அம் ஒரு ஒரு சிங்கிள் செகண்ட்ல வந்து ஒரு அலை வந்துச்சுன்னா, டோட்டலா எல்லாமே மாறிரும். ஆ ஒரு ஒரு சீன் பாதி எடுத்திருப்போம். அந்த லைட்டிங் அடுத்த 2 நாளைக்கு கிடைக்காது. திரும்ப லைட் மேட்ச் பண்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்படியான கஷ்டங்கள். ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இது ஒரு ரொம்ப சேலஞ்சா இருந்தது. எனக்கு வந்து உள்ள போனாலே தல சுத்தும் எல்லாருக்குமே. அது அவங்க வந்து அதை தாண்டி பயங்கர எமோஷனலா, பயங்கர காமெடியா என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆ உண்மையிலே இதில வந்து இந்த ஒட்டுமொத்த டீமோட கடினமான உழைப்பு மட்டும் தான் போட் தவிர்த்து, இதில நான் என்னுடைய பங்கு மட்டுமே கிடையாது. இதில இருக்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பும், வியர்வையும் அவ்வளவு இதில கலந்திருக்கு. ஸோ ஃபைனலா வந்து இந்த இந்த கஷ்டங்களை தாண்டி ஒரு வழியா அங்க நாங்க அந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சோம். ஒரு ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. ஏன்னா, கடல் என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு தனி உயிரினமா தான் பார்க்குறேன். அது சில நேரங்கள்ல கோவமா இருக்கும், சில நேரங்கள்ல அமைதியா இருக்கும். அத வந்து ஒரு தனியாவே ஒரு ஒரு நம்ம நாய் வளர்க்கும்போது எப்படி வந்து அதோட பல நேரங்கள்ல ஒவ்வொரு நேரமும் குணம் மாறும். அந்த மாரி கலர்ஸ் நம்ம வந்து அவுட்டோர் லொகேஷன் சொல்லுவோம். ஆனால் வந்து அதிலேயே ஒரு 20 கலர் இருக்கும். காலையில தொடங்கி ஈவினிங் வரைக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்க என்னெல்லாம் சந்திச்சோமோ, எங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாமே கேப்சர் பண்ணி ஒரு ஃபில்மா நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த படம் வந்து சுவாரஸ்யமா அண்ட் எல்லா விதத்திலும் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அண்ட் இதில எங்களுடைய கஷ்டம்ன்றது வந்து என்னன்னா, இதில யார் போய் எடுத்தாலும் கஷ்டம் தான். அதனால நாங்க தான் கஷ்டப்பட்டோம்னு சொல்லல. கடல்னு போனா கஷ்டம். பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆ பிரேம்குமார் சார் மூலமா எனக்கு கிடைச்சது. அண்ட் யோகி பாபு அவர்கள் ஒத்துக்கிட்டு, இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுகள், இவ்வளோ டெக்னீஷியன்கள் எல்லாருமா சேர்ந்து பண்ணதில கிடைச்சது. கண்டிப்பா இந்த படம் வந்து நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறோம். ஸோ அ எங்க டீமுக்கும் சரி, எங்க எல்லாருக்கும் சரி, உங்களுடைய வி நீட் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க் யூ ஸோ மச்.
நான் ஜிப்ரான் பார்த்த பிறகு தான் அவரை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு. என்னென்னா நாங்கள் வந்து அது ஒன்று மட்டும் முடிச்சிடுறேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது ஒரு பாதி, மீதியை வந்து வலசரவாக்கம்ல ஒரு சின்ன ரூமுக்குள்ளே அவர் உட்காந்து மீதி பாதியை கொண்டு வரணும். ஸோ ஜிப்ரான் அவர்களோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவர் வந்து ஒன்ஸ் படம் பார்க்குறதுக்கு முன்னால் வேறையாக பேசிகிட்டு இருப்பார், அதிலேயே போயிட்டுருப்பார். அதான் ஒருத்தருடைய மைண்டை ஸ்டடி பண்ண முடியும். அவர் படம் வந்து பார்த்து உள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து அவருடைய கான்வர்சேஷன் எல்லாமே வேறையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த கதையை தன்னுள் எடுத்து அவர் மூலமாக வெளியில் வர்ற இது இருக்குல்ல. ஏன்னா இது ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா இது சிங்கிள் லொக்கேஷன் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதை வந்து உடைச்சு அவர் மியூசிக்கில் ஒரு கதை சொல்லி மியூசிக்கில் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாரு. ஸோ அது ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டு. அண்ட் வந்து இது இல்லாமல் இன்னொரு 2 டெக்னீஷியன் பற்றி நான் சொல்லணும். ஒன்று வந்து மாதேஷ் மாணிக்கம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவருடைய உழைப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவரோட சேர்ந்து வந்து பாலாஜின் கலர் கிரேடிங் டிஐ பண்ணுறார். அவர் வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியோட அப்டேட்டோட இந்த கதைக்குள்ளே வந்து அவருடைய பங்களிப்பும் மாதேஷ் மூலமாக நிறைய நடந்திருக்கு. அண்ட் வந்து மிக்சிங் வந்து சுரேன் அண்டு அழகிய கூத்தன். அதாவது அந்த அந்த சவுண்டை வந்து நாங்கள் என்ன கேட்டோமோ அதை அவ்வளோ அழகாக என்ஹான்ஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடாமல், ஏன்னா இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் முக்கியம். அப்போ வந்து எஃபெக்ட்ஸும் இருக்கணும், மியூசிக் எல்லாத்தையும் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எங்களுடைய டீமில் இருக்க எல்லாருக்கும் நான் பர்சனலாக நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் வேணும். தேங்க்யூ ஸோ மச்.